இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறகடிக்க ஆசை சீரியலில் இப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட், மேஜர் ட்விஸ்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணது என்ன அப்படின்னா அண்ணாமலை என்ன முடிவு எடுக்க போகிறார். ஏன்னா அந்த வீட்டில் 3 பெட்ரூம் தான் இருக்குது, 3 பேர் இருந்தால் போதும், அதில் ஒரு பையனை நம்ம அனுப்பிவிட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இவங்க இருக்காங்க தெளிவாக. ஸோ இப்போ அதான் விஜயா திருப்பி அவர் மனத்தில் அவர்கிட்ட சொல்லி அவர் சொன்னதுக்கு பிறகு அவர் என்ன முடிவு பண்ணாரா, நீ உன் வார்த்தையை சொல்லிட்ட, உன் ஐடியாவை சொல்லிட்டேன், நான் என் ஐடியா என்னங்கிறத யோசிச்சு சொல்கிறேன் என் முடிவை அப்படின்னு வேற சொல்லியிருந்தார். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு தான் நடக்கும்னா இன்னைக்கு ஸ்ருதி அண்ட் ரோஹிணி இவங்களுக்குள்ள ஒரு பவர் பாலிடிக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. யார் அதிகாரத்தில் இருக்கணும், யாருக்கு பெரிய மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு. ஆனால் அது ஸ்ருதிக்கு தெரிஞ்சு நடக்கல. ஸ்ருதி நிஜமாவே பணக்கார பொண்ணுங்கன்னா அவங்களுக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. அவங்களுக்கு அவங்க வீட்டில் 50 பவுனம் போட்டு விட்டாங்க. அவங்க அந்த மரியாதையை எதிர்பார்க்கறதுலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிணிக்கு அப்படி இல்லை. ரோஹிணியே ஒரு ஃபேக் பணக்காரங்க அப்படிங்கிறதுனால மீனாவை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, மீனாவை எப்படிலாம் போட்டு படாத பாடுபடுத்துறாங்க. அது அந்த மாதிரி நம்மளை பற்றி உண்மை தெரிஞ்சால் நமக்கு இருக்கிற நிலைமை என்னங்கிறத யோசிச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 5000 ரூபாய் கொண்டு கொடுக்கறது அப்படின்னு இப்போ 5000 வச்சே வாயடைக்கிற விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு பிறகு தான் இந்த முக்கியமான விஷயமான முத்துவை வெளில அனுப்புறதை பற்றி முடிவெடுக்கிறது அப்படிங்கிறதுல அண்ணாமலை மட்டும் சரி நான் முடிவெடுத்துட்டேன். யோசிச்சு பார்த்தா முத்து இந்த வீட்டில் தான் இருந்தாங்க. முத்துவுக்கு முத்து இல்லாமல் நான் இருக்க முடியாது, நான் இல்லாமல் முத்து இருக்க முடியாது, எல்லாம் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் ஏற்கனவே ரவி வெளியே தான் படித்தான். போய் ஹாஸ்டல்லேருந்து பெங்களூரில் படிச்சுட்டு திருப்பி வந்தாங்க. இங்கே வந்ததுக்கப்புறமும் கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள் தனி வீட்டில் தானே இருந்தான். நமக்கு இங்கே வீட்டு பிரச்சனை எல்லா பிரச்சனையும் வருது இல்லை. அதனால் ரவி கொஞ்சம் நாளைக்கு போயிட்டு அதுக்கு முன்னாடி இருந்தானே வீடு, அந்த வீடே இருக்கா, காலியாக இருக்கா சொல்லு ரவி, இல்லை அப்படின்னா வேறு வீடு தான் நாங்கள் பார்த்துறோம், நீ அந்த வீட்டில் இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொன்னால் ஷாக் ஆகிடுவாருங்கிற விஜயா. ஏன்னா அவங்க நினப்பபடி என்னன்னா முத்துவை துரத்துனவங்க தான் அவங்க முடிவு. அவங்க வீட்டில் நல்லது நடக்குது கெட்டது நடக்குதுங்கிறத தாண்டி முத்துவை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ரவி போவார்னு அந்த பிளானே மாற்றி நான் ஹாலில் என்ன தரையில் கூட படுத்துக்கிறேன், இல்லைனா கீழே அந்த படிக்கட்டு பக்கத்தை கூட படுத்துக்கிறேன், தயவு செஞ்சு இவன் அனுப்பிடாதீங்க, ஸ்ருதியை அனுப்பிவிட்றாதீங்க வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி அப்படின்னு பேசி அதை தடுத்து நிறுத்த செய்வாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, என்ன முடிவு அண்ணாமலை எடுப்பார்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறகடிக்க ஆசை சீரியலில் இப்போ